சென்னை மாநகர பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகர் மற்றும் புறநகரில் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் பாதிக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சுத்தமில்லாமல் இயக்கப்படுவதாகவும், இதனால் பொதுமக்கள் முகசுளிப்புடன் பயணம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உரிய பராமரிப்பு இன்மையால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். பஸ் எந்த விதமான கிளீனிங் கிடையாது, ஒரே டட்டி. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் பஸ் லீக் ஆகுது. எங்கே பார்த்தாலும் சீட்டு சொகுசு பஸ்ன்றது பேருக்கு தான் சொகுசு பஸ் எல்லாம் உண்டு. சார்ஜ் தான் அதிகமாக வராங்க தவிர எல்லாமே ஒரஸ்ட்டு, சீட்டு சரியில்லை. எந்த உட்காந்தாலும் செக்கிங் இருக்கு. வெயில், தூசி, டஸ்ட்டு. பஸ் எங்கேயாவது வந்தால் உள்ளேருந்து அப்படியே புகாம தூசியாக வருது. நகரத்தில் உள்ள பஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த பஸ் எடுத்தாலும் ஒரு நீட்னஸ் கிடையாது. கோயம்பேட்டிலேருந்து ஏறி நம்ம புரசவகம் வரணும்னா காலையில் சமயத்தில் 4 மணிக்கு நாங்கள் வெளிலேருந்து வந்து இறங்கி கிளம்பும்போது அந்த பஸ் கோயம்பேட்டிலேருந்து வெளியேற்றுறதுக்கு 1 மணி நேரம் வைக்கிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் அந்த பஸ்ஸை க்ளீன் பண்ணலாம். டிரைவராக க்ளீன் பண்ணலாம், இல்லை கண்டக்டரை க்ளீன் பண்ணலாம், இருக்கிறவங்க யாரையா விட்டு க்ளீன் பண்ண சொல்லலாம். அதுவும் கிளீனஸ் சுத்தமாக கிடையாது. சென்னை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 91ஆம் ஆண்டு முதல் துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும், தனியாரிடம் போடப்பட்ட ஒப்பந்தம் காரணமாக முழுமையான பயன் கிடைக்கவில்லை என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கமான CITU குற்றம் சாட்டியுள்ளது. அது பராமரிப்பு என்பது பிரதானமாக நீங்க சொன்ன பஸ் பாடி கிளீனிங்கோ அல்லது உடஞ்சி போனதோ கோட்டை உடைச்சல் இருக்கோ அல்லது டோர் கதவு சாத்தாம இருக்கிறது ஏற்பாடு என்பதெல்லாம் போதுமான ஆட்கள் இல்லை. ஒன்று, அது ஒரு அடிப்படையான காரணம். ஆகவே தேவையான ஆட்களை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தொழிற்சங்கங்கள், குறிப்பாக CIT அமைப்புகள் தொடர்ந்து பல போராட்டங்கள் இயக்க நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்துக்கு கொண்டு வர